வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம ஏஸ் படத்துல ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதிக்கு மலேசியால யோகி பாபு ஒரு வேலை வாங்கி தராரு. அவர் மலேசியால ஒரு பெரிய இன்சிடென்ட்ல மாட்டிட்டு ஒரு மிகப்பெரிய கடன்காரனா மாறிடுறாரு. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றாரு, அவரை சுத்தி இருக்கிறவங்களோட இஷ்யூவை எப்படி சால்வ் பண்றாரு அப்படிங்கிறது தான் மீதி கதையே. விஜய் சேதுபதி இந்த படத்துல வந்து ரொமான்டிக்காவும் ஆக்ஷனாவும் ஒரு பிரில்லியன்டான ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிருக்காரு. யோகி பாபுவோட மோஸ்ட் ஆஃப் த ஒன் லைனர்ஸ் அண்ட் காமெடி இந்த படத்துல ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அவர் சீரியஸ் சிச்சுவேஷன்ல பண்ற ஒரு 2-3 காமெடி வந்து கண்டிப்பா இரிட்டேட் ஆகும். சாம்சியஸோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ்லாம் வந்து ஓகேவா இருக்கு. ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல அவங்க ஓகேவா பண்ணிருக்காங்க. படத்தோட டைரக்டர் ஆறுமுககுமார் ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் வச்சிருக்காரு. கதைக்குள்ள போறதுக்கே ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப லாஜிக் அத்துமீறல்கள்லாம் நிறையவே இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுல ஒரு ராவடி சீன் வரும். அதெல்லாம் கண்டிப்பா வந்து ஏத்துக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சுமாரா எடுத்திருக்காரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காரு. அதுவும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டா இன்ட்ரெஸ்டிங்காவும் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு லவ் ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஒரு கமர்ஷியலான மூவி. புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரீச் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. ஃபேமிலி அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஆவரேஜான கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சிங் மூவியா அமையும். ஆக மொத்தத்துல இந்த ஏஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை கமர்ஷியலா என்டர்டெயின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு.